சிறப்பு வாய்ந்த நம்முடைய கோத்தகிரி பகுதியிலே புரட்சி தலைவர் பொன்மனக்கம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சிலைக்கு நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நிறுவி இந்த தலைவருடைய சிலைக்கு இன்னைக்கு நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் மாலை அணிவித்தார்கள். கோத்தகிரி மக்கள் சார்பாக அவரை வருக என்று வரவேற்று நீலகிரி மாவட்டத்திற்கு அதிகமான திட்டங்கள் தந்து புரட்சி தலைவர் அம்மா எப்படி சொந்த மாவட்டமாக இந்த மாவட்டத்தை பார்த்தாரோ அதே மாதிரி புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்களும் இந்த பகுதியை குன்னூர் தொகுதியை கோத்தகிரியை நீலகிரி மாவட்டத்தை சொந்த மாவட்டமாக பார்த்து செய்தார். முதலமைச்சர் இருக்கும் பொழுது மீண்டும் 2026 முதலமைச்சராக பொறுப்பேற்று மீண்டும் திமுக செய்யாத திட்டங்கள் செய்வார் என்று சொல்லி இப்பொழுது புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் பேசுவார்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களை வணங்கி கோத்தகிரி பகுதியே குளிரின் அளவுக்கு மக்கள் நல்ல கடல் போல் காட்சியளிக்கும். இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே 3 சட்டமன்ற தொகுதியில் மக்களை சந்தித்து இப்பொழுது கோத்தகிரி பகுதியில் இருக்கின்ற மக்களை சந்திக்கின்ற வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன். என்னிடத்தில் இதனை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திருக்கரங்களால் திறக்கப்பட்ட பேர் அண்ணா அவருடைய சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். பேர் அண்ணா அவர்கள் தோற்றுவித்தக்க அவருடைய பேரிலே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து இதிலே புரட்சி தலைவர் அம்மாவில் கட்டி காத்து